வணக்கம் பீவஸ், நான் தான் உங்கள் வியாபாரி. இன்னைக்கு காலையில இருந்து நல்ல மழை பெஞ்சாலே வெங்காய வியாபாரிகள் ரொம்ப சிரமம் தான். இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். மார்னிங் 2 மணிலேருந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மதியம் சும்மா இருக்கும், நைட்டு ஃபுல்லாக சும்மா இருக்கும். மார்னிங் எப்போவுமே வியாபார டைமில் மழை பெய்யுறது இங்கே வாடிக்கையான ஒரு விஷயம்தான். கரெக்டாக வியாபார டைமில் மழை பிடிச்சாங்க, வியாபாரத்துக்கு எடுக்கிறது. இந்த மழைக்கு என்ன ஆனந்தமோ, டெய்லி இதுமாதிரி மழை 3 மணிக்கு ஸ்டார்ட் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. மழை பெஞ்சாலும் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா இது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சீக்கிரம் டெலிவரி பண்ண முடியாது மூட்டையை. அது டெலிவரி பண்ணணுன்னா பொதுவாகவே வியாபாரிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மழையில் நனையாமல் மூட்டை போகணுன்னு அதுக்கு கவர் போட்டு கொடுங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அந்த கவர் போடும் போது ஐயோ, இது பெங்களூர் சீசன் வேறையா, மூட்டை ஒன்று 70 கிலோ இருக்கும். அதில் கவர் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு இடுப்பு வலியே எடுத்துக்கும். ரொம்ப கஷ்டமான காலமாக இருந்தது மழை பெஞ்சாலே. பாருங்கள் எவ்வளோ எங்கள் ஆளுங்க கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக கவர் போடுறது சின்ன விஷயம் கிடையாது. அப்படியே இடுப்பு டப்புன்னு பிடிச்ச மாதிரியே மாட்டிக்கும். அப்படியே அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மழை பெஞ்சாலே. மழை காலத்தில் எங்களுக்கு ரொம்ப சிரமம் தான். இப்படி ஒரு மூட்டையும் நேரம் எடுத்துக்கிச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? சீக்கிரம் எங்களால் டெலிவரி பண்ண முடியாது. அதனால் ரொம்ப கஷ்டப்படுவோம். இதுமாதிரி கவர் போட்டு பக்குவமாக வெங்காயத்தை அனுப்பணும். ஏன்னா அப்போ தான் வெங்காயம் சேஃப்டியாக போய் சேர. மழை நினச்சிருந்து இந்த பெங்களூர் வெங்காயம் ஒன்றுக்குமே தேராது. பொதுவாகவே நாசிக் வெங்காயத்தை கூட மழையில் நினச்சின்னா ஃபேன் காற்றுல உலர வச்சு நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஆனால் அந்த பெங்களூர் வெங்காயம் மட்டும் நனைஞ்சு போயிடுச்சு. அது ஒன்றுக்கும் உதவாது. மறுநாளே அது டேமேஜ் வர ஆரம்பிச்சிடும். அதனால மழையில் நனையாமல் வியாபாரிங்களுக்கு சேஃப்டியாக டெலிவரி கொடுக்கறது நம்மளோட கடமையாக தான் இருக்குது. இந்த கவர் போட்டு முடிக்கிறதுல எங்கள் ஆளுங்க படுறப்படு ஐயோ ரொம்ப கஷ்டங்க. இதை தூக்கி கிழியாமல் அவங்க ஷோல்டரில் வைக்கும்போது பயங்கரமாக வழுக்கும். அதையும் தாண்டி அவன் கொண்டுட்டு போய் அவன் டெலிவரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதுமாதிரி பல கஷ்டங்கள் இங்கே இருக்குது. ஓகே வீவர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க.